நம்ம காயெல்லாம் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரி பேக்கில் தான் வைப்போம், உங்களுக்கே தெரியும். இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து இந்த மாதிரி கவர் போட்டு வைக்கக்கூடாதாம்மா. கண்டெய்னர் ஏர் டைட் கண்டெய்னர் தான் வைக்கணுமா, இல்லைனா ஏர் டைட் ஜிப்லாக் பேக் இருக்குல்ல அதில் தான் நம்ம போட்டு வைக்கணுமா, இல்லைனா வந்து காயெல்லாம் வந்து தண்ணி விட்டு வீணாக போயிடும், நீங்கள் அதை சீக்கிரமாக மாற்றிடுங்க, மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி டபுள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேறு வழி இல்லாமல் இதுக்கு வேறு தனியாக செலவு பண்ணி இந்த மாதிரி பேக் ஏர் டைட் கண்டெய்னர் பேக் வாங்கி எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் செலவு பண்ணியிருக்கீங்களா, அனாவசிய செலவுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒன்று எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது தான். நம்ம ஃப்ரிட்ஜில் ஒன்றும் பெருசாக இல்லை, மாவு, கேக்கு, பால் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், 2 மேகி பேக்கெட் இருந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்போ ஒன்று எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி எத்தனை பேக் இருக்குது பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், க்ளவுஸாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.